முதலாவதாக பொது நலன்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டே இருந்தார்கள். நிறைய பேர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களால் முடிந்த நலன்களை செய்து வருவார்கள். தங்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகள் எது இருந்தாலும் அதை கவலைப்பட மாட்டார்கள். ஒரு முறை கடைவீதிக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஒரு மூதாட்டி என்ன செய்தார்கள்? ஒரு பொருளை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வருவதை பார்த்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னம்மா என்று கேட்டாங்க. இதை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல வையிட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சக்கரவர்த்தி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலையிலே தூக்கிக் கொண்டு நடக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே அந்த பாரத்தை தூக்கிக் கொண்டு நடந்து அந்த பெண்ணோடையே நடந்து வருகிறார்கள். அந்த பெண் வரும் வழியிலே பேசுகிறது, அப்பா உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கு, நீ ஒருத்தர் முகம்மதுன்னு வந்திருக்கிறாரு, அவர் கூட மட்டும் நீ சேர்ந்துராத, நம்முடைய சாமிகளையும் நம்முடைய மார்க்கத்தின் விஷயங்களையும் மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவரோட நீ சேர்ந்துராதப்பா, உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க அவர்கள் மூட்டையை தூக்கிக் கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து இல்லத்திலே இறக்கி வைத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வச்ச உடனே, அப்பா நீங்க யாருப்பான்னு கேட்டாங்க. அப்பதான் இவ்வளவு நேரம் தீட்டிக்கிட்டே வந்தீங்கல்ல, அவன் தான் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு பெரிய கண்ணியமான குணங்கள்! எதிரிகளாக இருந்தாலும் சரி, தன்னை அடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மன்னிக்கக்கூடியவர்கள், மறக்கக்கூடியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, பெருமானார் யார் நமக்கு இன்னல்கள் தருகிறார்களோ அவர்களை மன்னிப்பார்கள், மறப்பார்கள், உபகாரம் செய்வார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்தார்கள். அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணு திட்டுகிறது, அவர்கிட்ட சேர்ந்துறாங்க. அதற்கு பின்னால் வரலாறுகளிலே சொல்லப்படுகிற அந்த பெண்மணி சொன்னால், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்பா அவனை தவறா நான் பேசிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த அம்மா கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தால் என்று வரலாற்றில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகுவதற்கு முன்னாலும் நபியானதற்கு பின்னாலும் அவர்கள் வாழ்க்கை முழுக்க 63 வருடங்கள் முழுக்க பெருமானார் அமானிதத்தை மீறியவர்களாக வரலாறு இல்லை. அதே போன்று பொது நலங்களிலே அவர்கள் கொஞ்சமும் தளித்தவர்களாக இல்லை.